பரவியதுக்கான காரணம் போரால தான் பரவச்சு. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, ரத்தத்தால பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் கொடூரமாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த முட்டா தற்குறிகள் உட்கார்ந்து பேசுவதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்து வீடியோ போட வேண்டுமா என்று மனதிற்குள் ஓடினாலும் இவர்கள் பேசுவதை சில நபர்கள், அதுவும் முஸ்லிம் அல்லாத நபர்கள் நம்பி விடுகிறார்கள் என்பதால் மட்டுமே இந்த ஜோக்கர்களை அடிக்க வேண்டியுள்ளது. நமக்கே தெரியும் இவன் எப்படி தினுசா பொய் சொல்லி இஸ்லாத்தை உயர்வாக கூறுவான் என்று. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மதம்தான் என்பதை முஹம்மதே நேரில் கூறினாலும் அதுக்கும் முட்டு கொடுப்பானுங்க இந்த தற்குறிஸ். சரி, அப்படி என்னதான் உளறி வச்சிருக்கானுங்க என்பதை பார்ப்போம். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இதுவரை இஸ்லாத்தை பற்றி மறைக்கப்பட்ட பல உண்மைகளை நம் சேனலில் பேசியுள்ளோம். இன்னும் தொடர்ந்து பேசவும் எங்களுக்கு ஊக்கமளிக்கவும் உங்கள் ஆதரவு தேவை. சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் வீடியோவை ஷேர் செய்யுங்கள். என்னன்னா இஸ்லாத்தை வாளால் பரப்பப்பட்டது மீன்ஸ் கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ்ஃபுல்லா மதம் மாத்திட்டாங்க. இதுதான் உண்மை அப்படின்ற யாரும் மாறல அப்படின்றது மாதிரி ஆர்குமெண்ட் எல்லா கலர் சங்கிங்களும் வைக்கதான் செய்யறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பதில் கொடுக்கணும். மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது கிறிஸ்டியன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாமுவேல் இஸ்லாத்தை பற்றி யாராவது விமர்சனம் செய்து பேசிவிட்டால் அவர்களை சங்கிகள் என்பதும், ஏண்டா இஸ்லாத்தில் இவ்வளவு கேவலமாக உள்ளதே என்று கேட்டால், கிறித்துவத்தில் அவ்வாறு உள்ளது, இந்து மதத்தில் இவ்வாறு உள்ளது என்று இஸ்லாத்தில் இருக்கும் கேவலமான செயலை நியாயப்படுத்தி முட்டுக் கொடுப்பது இவர்களின் வேலை. கேள்வி என்ன, இஸ்லாம் வாளால் பரவப்பட்டதா என்பதுதான். இதற்கு பதில் ஆம் என்பதே. இரண்டு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். ஒன்று, முஹம்மது மக்காவில் இருந்தபோது, பிறகு மக்காவில் இருந்து பயந்து ஓடி மதினாவிற்கு போன பிறகு என்று இரு பரிணாமங்கள் உள்ளது. முஹம்மது 610 மெக்காவில் வாழ்ந்தபோது இஸ்லாத்தை போதிக்கத் தொடங்கினார். அவரது சக குறைஷி பழங்குடியினர் அவர்களின் உருவ வழிபாட்டை கண்டித்ததால், விமர்சனம் செய்து கேவலமாக பேசிய காரணத்தால் அதிக கோபமடைந்தனர். குர்ஆனில் இருக்கும் 114 சூறாக்களில் 90 அவர் மக்காவில் தொடர்ந்து வாழ்ந்த 13 ஆண்டுகளில் உருவானது. கடுமையான துன்புறுத்தல், அடித்தல், வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுதல் மற்றும் கொலை மிரட்டல்களுக்கு உட்படுத்திய போதிலும் இந்த சூறாக்கள் சண்டையிடுவது பற்றிய எந்த அறிவுறுத்தலையும் கொண்டிருக்கவில்லை. கடைசி 24 சூறாக்கள் தான் கொலை செய்வதை பற்றியது. 622 பிறகு முகமதுவும் அவரது ஆதரவாளர்களும் மக்காவில் துன்புறுத்தலில் இருந்து தப்பிக்க மதீனாவுக்கு குடிபெயர்ந்த காலத்திலிருந்து வந்தவை. அங்குதான் முகமதின் கோர முகம் ஆரம்பித்தது. நகரின் அரசியல் தலைவராக ஆக்கப்பட்டார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கணிசமாக அதிகரித்தனர். இங்குதான் மதீனா சூறாக்களில் ஜிஹாத் என்கிற அல்லாஹ்வின் வழியில் போரிடுவது பற்றிய போதனைகள் உருவாகத் தொடங்கின. இஸ்லாம் என்ற கொள்ளைகளில் ஈடுபடத் தொடங்கினர் முகமதும் அவரின் கூட்டாளிகளும். நடக்கிறத தவறு சொல்ல மாட்டோம். அதாவது வெறுமனே மக்களை சுரண்டறதுக்காக, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக பண்றதும், மக்களை கொல்றதுக்காக பண்றதும் தவறு. ஆனா இதப்படி பண்றது சரின்றது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாமிய போர்கள் நடந்ததே அப்படிதான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. இஸ்லாம் தான் முதல்ல அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ, இல்லைன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கலைனாலும் நீ ஜிஸியா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்புனாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? முதலில் இவன் சொல்கிற மாதிரி மக்களின் பொருட்களை சுரண்டுவதற்கோ கொள்ளையடிப்பதற்கோ அல்லது மக்களை கொலை செய்யவோ இஸ்லாமிய போர் நடக்கவில்லை என்று சொன்னான். இஸ்லாமிய போர் என்றே அதை சொல்லக்கூடாது, கொள்ளையடிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். sunnah.com தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஹதீத். இந்த ஹதீத் எந்த தலைப்புக்கு கீழ் வருகிறது என்றால், permissibility of raiding the kuffar without giving prior warning. அதாவது காபீர்களை தாக்குவதில் முன்னறிவிப்பு தேவையில்லை என்கிற தலைப்புக்கு கீழ் வரும் ஹதீதை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பனு முஸ்தலிக் குலம் அறியாத நிலையில், அதாவது அவர்கள் எச்சரிக்கையாக இல்லாத நேரத்தில் அவர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது அவர்களின் கால்நடைகள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தன. எதிர்த்து போரிட்டவர்களை கொன்று மற்றவர்களை சிறையில் அடைத்தார்கள். அதே நாளில் அவர் ஜுவைரியா பின்த் அல் ஹாரித்தை கைப்பற்றினார். ஜுவைரியா பின்த் அல் ஹாரித் அந்த பனு முஸ்தலிக் குலத்தின் இளவரசி. இவரை முகமது தன் மனைவியாக அன்றே அறிவித்தார். இதே போலதான் கைபர் போர் என்ற கொள்ளையடிப்பு சம்பவமும் நடந்தது. அங்கிருந்த அனைத்து யூதர்களையும் கொன்று சபியாவை அன்று இரவே படுக்கையில் உல்லாசம் அனுபவித்தார் முகமது. 3 நாட்களுக்கு பிறகுதான் சபியாவை மனைவியாக அறிவித்தார். சபியாவிற்கு மகர் தொகை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பாவி மக்கள் எதிர்பாராத நேரத்தில் புகுந்து அவர்களை கொன்று பெண்களையும் பொருட்களையும் கொள்ளையடிப்பதுதான் நியாயமான போரா? முதலில் இதற்கு பெயர் போர் என்று சொல்லுவோம். இவ்வளவு ஹதீத்கள் ஆதாரமாக இருக்கும் போதே எவ்வளவு பொய் சொல்கிறான் என்பதை பாருங்கள். அடுத்து 3 ஆப்ஷன் கொடுப்பது. என்ன ஆப்ஷன் அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதினாங்க தானே. ஒவ்வொரு மன்னர்கிட்ட லெட்டர் வருது, சமாதானம். சண்டைக்கு யாரும் வரல. சிரியாவின் லெட்டர் வருது, அதுக்கு பக்கத்தில் உள்ள பிரதேச லெட்டர் வருது. யார் ரசூலுல்லாஹ் கப்பட்டுப்பட்டோம், எவ்வளவு ஜிஸியா தரணும், தாரோம். உங்கள பஹ்ரைன் கடல் வேணுமா, அகர சைட்ல இந்த பகுதியில் அந்த கடலுக்கு எதிராக இந்த கடலுக்கு எதிராக எல்லாத்துக்கும் லெட்டர். எல்லாத்துக்கும் என்ன லெட்டர் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க? கட்டுப்படுங்க. எல்லாரும் என்ன பதில் எழுதுறாங்க? கட்டுப்பட்டோம் யார் ரசூலுல்லாஹ், ஜிஹாது வாடா,
என்னது உங்களுக்கு எவ்வளவு ஜிஸியா தரணும் அவ்வளவு தரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணுல ஒரு தேர்வு. ஒன்றோ இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கணும், அனுமதிக்கலாம் யுத்தம் செய்யணும், அல்லது ஜிஸியாக்கு வரணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிற தேர்வு. இல்ல கேடு கெட்டவனே ஏ நார பையல செத்த பையல. முகம்மது என்பவர் யார்? இறை தூதர் அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக் கொண்டார். சரி, நீ இறை தூதர் தானே, நீ எதுக்கு போர் செய்ய அடுத்தவன் நாட்டு அரசனுக்கு மிரட்டல் கடிதம் எழுதுற? உனக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம்? முன்னாள் வந்த ஆபிரகாமில் இருந்து ஈசா வரைக்கும் யாராவது போர் செய்து மதத்தை பரப்பினார்களா? ஆப்ஷன் கொடுப்பதற்கு நீ யாரு? நாட்டுக்கு அரசனா? படிக்க எழுத தெரியாத அரபிய தற்குறி. அவர்கள் வாழும் இடத்திற்கு அவர்களிடமே ஜிசியா வரியை வசூலிக்கும் நீ யாரு? உனக்கு எதற்கு அவர்கள் பணம் தர வேண்டும்? அப்படி ஏற்க மறுத்தால் கொலை செய்வேன் என்பது எவ்வளவு பெரிய பாசிசவாதம்! ஆக முகம்மது இறைதூதர் என்ற போர்வையில் மற்ற மத மக்களை மிரட்டி பணம் வசூலிக்கும் பாசிச கொள்ளைக்கார தலைவனை தவிர வேறில்லை. உதாரணத்துக்கு, பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன் இந்தியாவிற்குள் வந்து நம்மிடமே வரி வசூல் செய்து நம்மையே அடிமையாக வைத்திருந்தான் அல்லவா? அதேதான் முகம்மதுடைய கொள்கையும். ஜிஸ்யா வரி கட்டினாலும் இஸ்லாமிய சட்டம் தான் அந்த நிலத்தில் இருக்கும். மகாபாரதம் நீதிக்கும் நீதிக்கான போர் புரியுதா உங்களுக்கு? அதை வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. சோ இஸ்லாமிய போர்கள் எல்லாமே அநீதிக்கும் நீதிக்கான போர்கள் தான் தவிர மக்களை வந்து சுரண்டுறதுக்காகவும் மக்களை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கும் நடந்த போர்கள் கிடையாது. நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. அநீதிக்கும் நீதிக்குமான போர் என்று கூறினான். இஸ்லாமிய போர்கள் எல்லாமே அநீதிக்கும் நீதிக்கான போர்கள் தான் தவிர மக்களை வந்து சுரண்டுறதுக்காகவும் மக்களை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கும் நடந்த போர்கள் கிடையாது. எது அநீதி? சிலை வணக்கம் செய்பவர்கள், கிறித்துவர்கள், யூதர்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவது அநீதியா? இல்லை புதிய மத கொள்கையை உருவாக்கி அவர்களின் தெய்வங்களை விமர்சனம் செய்து கொச்சை செய்வது நீதியா? பதிலுக்கு இஸ்லாத்தையும் முகம்மதை விமர்சனம் செய்வது அநீதியா? விமர்சனம் செய்த அனைவரையும் கொலை செய்வது நீதியா? முன்னறிவிப்பின்றி அப்பாவி மக்கள் தூங்கும் நேரத்தில் அவர்கள் இடங்களுக்கு சென்று படுகொலை செய்வது நீதியா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் ஜிசியா வரி கட்டு என்று மிரட்டுவது நீதியா? இல்லை கட்ட மறுத்தால் ஆண்களை கொலை செய்துவிட்டு பெண்களையும் பொருட்களை சூறையாடுவது நீதியா? அவ்வாறு கைதிகளாக பிடிக்கப்பட்ட பெண்களை அடிமை சந்தையில விற்று காசு பார்ப்பது நீதியா? இல்லை அந்த பெண்களை பாலியல் அடிமைகளாக வைத்து உல்லாசம் அனுபவிப்பது நீதியா? மாற்று மத மக்களை காஃபிர் என்று கூறி 3ஆம் தர குடிமக்களாக நடத்துவது நீதியா? வரப்போகும் வீடியோ தோழர்கள் சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் பார்க்காமல் இருக்கலாம். இருந்தாலும் இஸ்லாம் நீதிக்கான போர் என்று இவன் சொல்லும் அப்பட்டமான பொய்யை அம்பலப்படுத்தும் வீடியோ இது. 3 ஆலோசனை இருக்கின்றது. என்னுடைய 3 கோரிக்கை இருக்கின்றது. இந்த 3ல ஒன்றை நீங்கள் எடுத்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வை எங்களால் பெற முடியும் என்று சொல்லி 3 கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். ஒன்று என்ன செய்கின்றார்? இம்மா யுஸ்லிமு வயதுகுலு மா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தீனிஹி ஃபயமனு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம் வ அப்னாஇஹிம் வ நிசாஇஹிம். நீங்கள் விரும்பினால் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுடைய உயிர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பெண்களுடைய உயிருக்கே அபயம் அளிக்கப்படும். இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு தக்க வைத்துக் கொண்டே இந்த சத்திய மார்க்கத்திலே உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், முஹம்மதை ஏற்றால் உங்களுக்கு என்ன இருக்கின்றது? ஈருலக வெற்றியும் இருக்கின்றது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும். மறுமையில் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்ற கருத்து பட சொல்கின்றார். அது முடியாது போனால் இரண்டாவது ஒரு கருத்து இருக்கின்றது. இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய கரங்களினால் கொலை செய்துவிட்டு முஹம்மதோட போடுவதற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்க வேண்டும். இறங்கி இரண்டில் ஒன்றை பார்க்க வேண்டும். ஒன்றைக்கு நீங்கள் முஹம்மதையும் முஹம்மதுடைய படையையும் வென்றுவிட வேண்டும், அல்லது அவர்கள் நீங்கள் அனைத்து பேர்களும் சாகும் வரைக்கும் போட வேண்டும். இதோ அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவர்களுடைய விடயத்திலே கொடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? ஐயுகத்தல ரிஜால், இவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும். வதுஸ்பல் ذُرِّيَّةٌ, இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறையில் பிடிக்கப்பட வேண்டும். வதுகஸ்ஸம் அல்லது வதுக்ஸமல் அம்வால், இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த விதமான வலிசலுக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் இடமே இல்லாத பூண்டோடு இவர்களுடைய விடயம் இத்துடன் முட்டு பெற வேண்டும் என்ற அளவுக்கு அதனுடைய முடிவு இருக்குமா? ஒரு பெரும் ஒரு இடியை போன்றிருந்தது. ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். சிறைபிடிக்கப்பட்ட அவங்க பணைய கைதிகள், அதுக்கு பின்னால் அவர்கள் விற்கிறது நடந்தது. பின்னால் விற்கப்பட்டாங்க. அவங்க நஜித்துக்கு கொண்டு இந்த பகுதியில் கொண்டு விற்கப்பட்டாங்க. இழுத்து வரப்பட்டு விற்கப்பட்டு அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க. அதே போன்று அவர்களுடைய சொத்து இஸ்லாமிய படைக்கு மத்தியில பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். சொல்கிறேன், லகத் ஹக்கம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். சதே, நீங்க கொடுத்த தீர்ப்பு சாதாரணமான தீர்ப்பு அல்ல, 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு தான் இது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்கிறார்கள்? பனு குறைலாக்களுடைய ஆண்கள், அப்படியே பின்துல் ஹாரிஸ் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய வீட்டில் இவர்கள் அனைத்து பேர்களும் சற்றே சிறைபிடித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லதற்கு பின்னால் நபி அவர்கள் ஆள்விட்டு என்ன செய்தார்கள்? மதீனாவுடைய சந்தை பகுதியிலே பெரும் கிடங்குகளை தோண்டுகிறார்கள். அந்த கிணறு தோண்டப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் பெரும் கிடங்குகளை தோண்டி என்ன செய்கிறார்கள்?
ஆட்களை அனுப்பி மக்களை அனுப்பி என்ன செய்யறது, இவர்களை குரூப் எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது, வெட்டது, அங்கே புதைக்கிறது. இதுல அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள இறக்கிறது, களத்தை வெட்டுறது, அங்க போட்டு புதைக்கிறது. இப்படியாக கூட்டம் கூட்டமாக 10, 20, 30 என்று சொல்லி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே 600க்கு 700க்கும் இடையே போர் செய்தார் என்று இந்த பச்சை சங்கிகள் சொல்கிறார்கள். பனு குரைலாவின் கொடூர படுகொலை பற்றி நாம் முன்னரே பேசியிருந்தோம். நபி அஸ்லி சேனலிலும் உள்ளது. அதையும் வரும் நாட்களில் மொழிபெயர்த்து அப்லோட் செய்கிறேன். அந்த கொடூரத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன பதில் சொல்றேன்னா, முதல்ல கட்டாயமான மதமாற்றம் இருக்குல்ல, இது வந்து பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள், ஆனா அது சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஒண்ணு, அதோட இஸ்லாம்ல வந்து கட்டாய மதமாற்றம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தர் இறைவனை உணர்ந்து, இறை தூதரை உணர்ந்து அவங்க ஷகாதத் சொன்னாதான் அவங்க முஸ்லீமா கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க கட்டாயத்தின் பேரால பண்ணாங்கன்னா அந்த இது அடிப்படையில ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி காலம் முழுக்க பரம்பரையா முஸ்லீம்களா வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அந்த உண்மையிலே ஒருத்தர் வேற மதத்துல சின்சியரா இருக்காங்க, இந்த ஆட்சியாளருக்கு பயந்து இவங்க கொண்டுருவாங்கன்னு மதம் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வெளியில வந்து பள்ளியாசலுக்கு வந்து தொழுதுகிட்டு நோம்பு வச்சமா நடிச்சாலும் வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம சாமி இதுதான்ப்பா, அது கிடையாது, நம்மளோட கொள்கை இதுதான், நம்ம பூர்வீகம் இதுதான், இப்படி சொல்லி வளர்ப்பாங்க. போக 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 என்ன ஆகும்னா அது வந்து வேற மதமாக மாறும். இல்லாட்டி அவங்க அந்த ஆட்சியாளர் போன பிறகு அவங்க பழைய மாதிரி மாறிடுவாங்க. பைத்தியம் ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார், நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. சுன்னன் நசயி ஹதீத் 3043. அனஸ் பின் மாலிக் ரலி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்துவிட்ட போது ஸகாத் வழங்க மறுத்த அரபிகள் சிலர் மதம் மாறினர். அவர்களுடன் போர் புரிய அபூபக்கர் ரலி அவர்கள் ஆயத்தமான போது உமர் ரலி அவர்கள், அபூபக்கர் அவர்களே, நம்பிக்கை கொண்டுள்ளவர்களிடமா என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலி அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஆவார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சியமளித்து தொழுகையை நிலைநிறுத்தி ஸகாத்தை நிறைவேற்றி வருகின்ற வரை மக்களுடன் போர் செய்ய எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். ஆகவே அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் வழங்கி வந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வழங்க மறுத்தாலும் அதற்காக அந்த மக்களிடம் நான் போர் புரிவேன் என்று கூறினார்கள். யூதர்களும் மற்ற சமுதாய மக்களும் மதினாவில் முஹம்மது வாழ்ந்த காலத்தில் அரேபியாவில் வாழ்ந்த அரபு பழங்குடியின தலைவர்கள் அனைவரும் முஹம்மது ஒரு இறை தூதர் என்று வெறும் மரண பயத்தில்தான் ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையில் இல்லை. பயப்பட வைத்து மார்க்கத்தில் இணைத்ததால் அப்பாவி மக்கள் தன் உயிர் பயத்தில் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை வெறும் வாயளவில் ஒப்புக்கொண்டனர். இன்றளவும் மனிதன் உயிருக்காக எதையும் செய்ய தயாராக உள்ளான். மக்கள் மாற முக்கியமான காரணம் அச்சம். இந்த அச்சம்தான் இஸ்லாம் வளர்ச்சியடைய முக்கிய காரணம். முஹம்மது நபி இறந்த பின்பு மக்கள் இனி நமக்கு சுதந்திரம் என்று நினைத்தார்கள். பாவம் எந்த அளவிற்கு மனவேதனையை அனுபவித்திருப்பார்கள் என்றால் இப்படி ஒரு எண்ணம் தோன்றும். இங்கே சற்று சிந்திக்கவும். அல்லாஹ் மீது நம்பிக்கையும் முஹம்மது நபி மீது சிறிதளவு நம்பிக்கை பற்றி இருந்திருந்தால் கூட இவர்கள் மனம் இவர்களை அவமதிப்பது பெரும் பாவம் என்று நினைத்திருக்கும். ஆனால் இவர்கள் இறை தூதரின் மரணத்தை சுதந்திரம் என்று கருதும் அளவிற்கு வேதனையை அனுபவித்து இருந்திருக்கிறார்கள். பாவம். மறுபடியும் 2ஆம் கலிபா அபூபக்கர் போர் செய்து இவர்களை இஸ்லாமுக்குள் கொண்டு வந்தார். இஸ்லாம் என்பது உயிர் அச்சத்தினால் தான் பரவியது என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரம் வேணுமா? மேற்கூறிய ஹதீத் புகாரியிலும் உள்ளது. முஹம்மது இறந்தபின் பாதி முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். இன்னொரு ஹதீதில் அவ்வாறு வெளியேறியவர்களை அலி அதாவது முஹம்மதின் மருமகன் 3 நபர்களை தீயிட்டு உயிரோடு கொளுத்தினார். இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இன்றளவும் இந்த ஷரியா சட்டம் நடைமுறையில் உள்ளது. பிறகு எவ்வாறு வெளியில் வருவார்கள்? நான் என் முகத்தை மறைத்து பேச வேண்டிய நிலைமையும் இருந்திருக்காது. காரணம், நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன், என் உயிருக்கு ஆபத்து என்பதால்தான். மதீனா யூதர்களிடம் அடைக்கலம் தேடி வந்த முஹம்மது யூதர்கள் தன் மதத்தின் மீது அதிக விசுவாசம் நம்பிக்கையுடன் இருந்ததைக் கண்டு கோபம் கொண்டு பொய்யான இறை தூதர் என்று தன்னையும் விமர்சனம் செய்த காரணத்தால் அடைக்கலம் கொடுத்த யூதர்களை பழிவாங்க நினைத்தார். மக்காவில் துன்புறுத்தப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்ட முஹம்மது மதினாவில் இரக்கமற்ற தன் கோபத்தையும் வெறியை காட்டினார். மக்காவை வெற்றி கொண்ட பின்பு மக்கா முஸ்லிம்களால் மதினா யூதர்களை தாக்கி யூத குடும்பங்களை சுற்றி வளைத்தார். யூத பழங்குடி அகதிகளாக வெளியேற்றப்பட்டு 700 யூத ஆண்கள் வாளால் கொல்லப்பட்டனர். பின்பு அவர்களின் மனைவிகளையும் குழந்தைகளையும் அடிமைகளாக விற்கப்பட்டனர். மனிதாபிமானமற்ற ஒரு சைக்கோதான் முஹம்மத். இன்றைக்கு இத்துணை முஸ்லிம் நாடுகள் உள்ளது. அத்துணையும் முஸ்லிம்கள் பூங்கொத்து கொடுத்தா இஸ்லாத்திற்கு மாற்றினார்கள். இஸ்லாம் போர்வாளின் மார்க்கம். அங்கு மனித உரிமை என்பதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், காபீர்களுக்கு கிடையாது. இறுதியாக இஸ்லாம் வாளால் பரவப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் இதோ இந்த வீடியோவை உங்கள் முன்வைக்கிறேன். நீங்களே என்ன பதில் என்பதை கமெண்டில் கூறுங்கள். நன்றி. குர்ஆன் நபியினுடைய பார்வையில் இஸ்லாம் சமாதானத்தின் மார்க்கமா இல்லையா என்று தேடினால் நமக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? இஸ்லாம் நீதியின் மார்க்கம். இஸ்லாம் அடிபணிவதுடைய மார்க்கம்.
இஸ்லாம் வாளுடைய மார்க்கம். அதனால நம்ம சொல்றோம் இஸ்லாம் இஸ் தி ரிலிஜன் ஆஃப் தி ஸ்வாட். இஸ்லாம் அதாவது ஸ்வாட் என்றால் வாள், உருக்கு வாள், கூர்மையான வாள், அதனுடைய மார்க்கம் தான் இஸ்லாமே தவிர இஸ்லாம் சமாதானமான சாந்தியான மார்க்கம் என்று சொல்வது அப்படி ஒரு அர்த்தமே மொழியிலும் கிடையாது, மார்க்கத்திலும் கிடையாது. முஸ்லிம்களாகிய நாங்கள் நேரடியாக குஃப்ரியத்தினுடைய பூமியில் போய் இறங்குவோம். முஸ்லிம்களாகிய நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம். அவர்களுக்கு நாங்கள் 3 நிபந்தனைகளை வைப்போம். இதுதான் ரோமில் இப்படித்தான் இஸ்லாம் நுழைந்தது, இப்படித்தான் சொல்வது எந்த வெட்கமும் இல்லை. மனித நேயம் என்றெல்லாம், மனித நேயம், பாசம், நேசம், மனித உரிமைகள், பெண் உரிமைகள், இதுவெல்லாம் எங்கள் ரப்பு எங்களுக்கு எது சொல்லிக் கொடுத்தானோ அதுதான் எங்களுக்கு மனித உரிமைகள். எங்கள் ரப்பு எதை மனித நேயம் என்று சொன்னானோ அதுதான் மனித உரிமைகள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் குஃப்ரியத்தினுடைய பூமியை போய் தட்டுவார்கள், இறை மறுப்பாளர்களினுடைய வாயை போய் தட்டுவார்கள். அவர்களுக்கு 3 நிபந்தனை வைப்பார்கள். வரலாற்று மிக முக்கியமான ரோமிற்குள் இஸ்லாம் நுழையும் பொழுது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வுகள். 3 நிபந்தனைகளை நாங்கள் வைப்போம். ஒரு நாட்டிற்கு நாங்கள் சென்றால் இங்கு முஸ்லிம்கள், உமர் ரலியல்லாஹு மதீனாவில் இருந்தார். உமர் ரலியல்லாஹு தான் மதீனாவிலிருந்து ரோமை நோக்கி முஸ்லிம்களினுடைய படை கிளம்பியது. ரோமர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, பாரசீகர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, ஹிந்து மன்னர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, நாங்கள் தான் அவர்களுடைய வாயிலை நோக்கி சென்றோம். அதற்கு 3 விதமான நிபந்தனை. முதல் நிபந்தனை, இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி. இந்த பூமியில் ஆட்சி என்று ஒன்று நடக்க வேண்டுமானால், அப்படி எல்லாம் ஒரு சக்தி இருந்தால், இப்பொழுது முஸ்லிம்களினுடைய சூழல், இப்பொழுது முஸ்லிம்களினுடைய நிலைமைகள் எல்லாம் வாழ்வதற்கே கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் யதார்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உலகம் ஒரு நாள் இதன் பக்கம் வந்துத்தான் ஆக வேண்டும். இப்படி ஒரு சூழலை உலகம் சந்திக்கத்தான் போகிறது. அதில் நாங்கள் உறுதியாக நம்பியிருக்கிறோம். அல்லாஹ் அந்த காலத்தை எங்கள் மூலியமாகவோ எங்கள் தலைமுறை மூலியமாகவோ ஏதோ ஒரு சூழலில் அல்லாஹ் இந்த உலகத்தை அப்படி மாற்றுவார். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் அர்ஹு யரிசுகா இபாதியஸ் ஸாலிஹூன். இந்த பூமியினுடைய வாரிசுகள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான் இந்த பூமி பரப்பினுடைய வாரிசுகள். இந்த பூமியை யார் ஆள வேண்டும்? அல்லாஹ்வை நம்பிய இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும் ஆள வேண்டும். இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சட்டம் மட்டுமே கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, உயரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தையாக மட்டுமே இருக்க வேண்டும். அன் அகீமுத்தீன், இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டியது தீனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு இறை மறுப்பாளர்களினுடைய பூமிக்கு முஸ்லிம்கள் செல்வார்கள், நபித்தோழர்கள் செல்வார்கள். 3 நிபந்தனைகளை அவர்களுக்கு வைப்பார்கள். முதல் நிபந்தனை, நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், சத்திய கொள்கையில் இருக்கிறோம், அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள். மன்னர்களுக்கு முதலில் கடிதம் அனுப்புவார்கள் வெளியில் இருந்து கொண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அஸ்ஸலாம் தஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், ஈடேற்றம் அடைவாய், இதை நீ மறுத்தால் கண்டிப்பாக அந்த மக்களினுடைய தீமையை உனது தலையில் நீ சுமப்பாய் என்று அல்லாஹ்வின் தூதர் கடிதம் அனுப்பினார். அதுபோல படை வீரர்கள் செல்வார்கள், அவர்கள் அந்த நாட்டு மன்னனை அழைப்பு கொடுப்பார்கள். அந்த நாட்டு மன்னன் ஆராய்ச்சி செய்து பதில் கொடுத்து விட்டால் முஸ்லிம்கள் அந்த நிலத்தை அப்படி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இதற்கு பிறகு அல்லாஹ்வின் ஹுக்மின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் திரும்பி விடுவார்கள். இரண்டாவது, நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம்களாகிய நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம், நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம், நீங்கள் எங்களுக்கு ஜிஸியா கட்ட வேண்டும், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உங்களை யார் எதிர்க்க வந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம், உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடைமைகளும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உடைமைகளை போன்று, லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்தவர்களுடைய சொத்தை போன்று பாதுகாக்கப்படும் என்று கூறுவார்கள். இந்த 2 விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள், எங்களுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும். ஒவ்வொரு முறையும் லீ டிவி பேசும் பொய்களை கிழிக்கத்தான் செய்கிறோம். அவனுக்கே இஸ்லாத்தை பற்றி முழுமையாக தெரியாத அரைவேக்காடுதான். இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த பூமியை முஸ்லிம்கள் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அகந்தையும் ஆணவமும் உண்டு. அதனால் கிலாஃபாட் ஆட்சி வர வேண்டும் என்று சமீபத்தில் ஒருவன் மீடியாவில் பேசி சிறைக்கு சென்றான். கிலாஃபாட் ஆட்சி என்பது ISIS தீவிரவாதிகளைப் போல இருக்கும் ஆட்சி முறைதான் தவிர வேறு ஒன்றுமில்லை. ஒரு மதம் வாளால் பரவியுள்ளது என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். ஜிஹாத் என்ற பெயரில் கொலை செய்வதை பெருமையாக பேசும் மதமும் இஸ்லாம் தான். இந்த ஜிகாத் மட்டும் இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் இஸ்லாம் அரேபிய கண்டத்தோடு நின்றிருக்கும். பல மக்களின் ரத்தத்திலும் பிணங்கள் மேல் உருவானதுதான் இஸ்லாம். இப்ப சொல்லுங்க தோழர்களே, இஸ்லாம் வாளால் பரவிய மதமா இல்லையா? இஸ்லாம் பாசிச மதமா இல்லையா? இஸ்லாம் இரத்த வெறி பிடித்த மதமா இல்லையா? இஸ்லாம் மனித குலத்தின் சாபமா இல்லையா? கமெண்டில் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை.